கையெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு சூடுபிடிக்காத தேர்தல் களம், யாரும் எதிர்பாராத நேரத்தில், பலரும் எதிர்பாராத நேரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த கேள்விக்கு திரு விஜயகாந்த் பதில் அளித்த பிறகு தேர்தலுடைய பரபரப்பு, இதனது சூடு பல மடங்கு பெருகியிருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. தனித்து களமிறங்குவதாக, அதாவது அதனது புரிதல், அவர் தலைமையில் ஒரு அணி களமிறங்கும் என்பது விஜயகாந்த் அறிவிப்புடைய சாராம்சம். இது யாருக்கு பின்னடைவு, யாருக்கு லாபம் தரக்கூடியது? அதிமுக திமுக இரண்டு பேருக்கும் மாற்று அப்படின்னு களமிறங்கக்கூடிய கட்சிகள், களமிறங்கக்கூடிய அணிகள் முந்தைய தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு அதிகமான அளவு இந்த தேர்தலில் இருக்கின்றார்கள். இந்த வரிசையில, இந்த பட்டியல லேட்டஸ்ட் என்ட்ரி, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக இந்த பட்டியல சேர்ந்திருக்கிறார் திரு விஜயகாந்த். இதனால் யாருக்கு லாபம்? இந்த ஒரு மாற்று, திமுக அதிமுக இந்த ரெண்டு பேருக்கும் மாற்று என்று களமிறங்கக்கூடிய கட்சிகள்ல ரிலேட்டிவ்லி அவர்களுக்குள் யார் முன்னிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு? ஹூ ஹேஸ் தி எட்ஜ்? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். தேர்தல் காலத்துல அது நிச்சயமா ஒரு எசென்சியல் இன்கிரீடியன்ட், நிச்சயமா நடக்கக்கூடிய வாய்ப்பு கொண்ட விஷயம்தான். விஜயகாந்த் முடிவு யாருக்கு லாபம்? இன்னும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இன்றைய விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன். விஜயகாந்த் அவர்களால் நெகட்டிவ் லிஸ்ட்ல வைக்கப்படாத கட்சி பாஜக என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல நம்முடைய இணைகிறார் திரு ரவீந்திரன் துரைசுவாமி, அரசியல் ஆய்வாளர். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு ராகவன் அவர்களையும் வரவேற்கின்றோம். மற்றும் வரவேற்கின்றோம் திரு அப்பாவு அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய திரு அந்தரிதாஸ், மதிமுக மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்தால் நெகட்டிவ் லிஸ்ட்ல வைக்கப்படாத கட்சி கூட்டணியை சேர்ந்த திரு அந்தரிதாஸ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் அந்த நெகட்டிவ் லிஸ்ட்ல திரு விஜயகாந்தால் வைக்கப்பட்ட அவர்களை அந்த நெகட்டிவ் லிஸ்ட்ல வைத்துக் கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், ஊடக பிரிவு தலைவர் திரு பாலு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. இப்பொழுது உறுதியாக இருக்கக்கூடிய கட்சிகள், அணிகள், இதுல இன்னும் முடிவெடுக்காத கட்சிகள், இது பற்றி அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் 2011-14 ட்ராக் ரெக்கார்ட்ஸையும், எத்தனை அணிகள் இப்பொழுது உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும், அன்டிசைடடா என்னென்ன கட்சிகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சுருக்கமா பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 38.4%, 2014 தேர்தலில் 44.3% பெற்ற கட்சி. திமுக காங்கிரஸ் கூட்டணி இது உறுதியாக இருக்கக்கூடிய அணி. 31.7% கூட்டாக 2011 2014 27.9% பெற்றிருக்கிறது இந்த கூட்டு. தேமுதிக இது ஒரு அணியாக, இந்த தலைமையில ஒரு அணி உருவாக போகிறது. தேமுதிக அதை தலைமையேற்கும் அப்படின்னே புரிதல். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 7.9% 2011 அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2014 பாஜக கூட்டணியில இடம்பெற்ற, தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்ற 5.1% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக தனித்து களம் காணக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி 5.2% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இடம்பெற்று 2011 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று 4.4% வாக்குகளையும் பெற்றிருக்கிறது. அடுத்து தனியாக களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி. 2011 அவங்க நிக்கல, 2014 நிக்கல, புதிதாக களம் காண்கிறார்கள், தனியாக களம் காண்கிறார்கள். கூட்டணி இறுதி செய்யப்படாத கட்சிகள் தேமுதிக அணியிலும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மற்ற கூட்டணியிலும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கட்சிகள். பாரதிய ஜனதா 2011 தனித்து களம் காண்டது 2.2%, 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியா பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு சேர்ந்து 5.5% பெற்றது. மக்கள் நல கூட்டணி 2011 மதிமுக இந்த தேர்தலை பங்கு கொள்ளல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது நீங்களா, மதிமுக நீங்களா 5.9% 2011 2014 பொறுத்த வரைக்கும் 6% பெற்றிருக்கிறது மக்கள் நல கூட்டணி.
மனிதநேய மக்கள் கட்சி 2011 அதிமுக அணியில் இடம்பெற்று 0.5%, 0.5%, 2014 திமுக கூட்டணியில் இடம்பெற்று 0.6% எடுத்திருக்கிறது. புதிய தமிழகம் 2011 அதிமுக அணியில் இடம்பெற்று 0.4%, 2014 திமுக கூட்டணியில் இடம்பெற்று 0.6% பெற்றிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் இதுவும் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்யவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது புதிய கட்சி, புதிய அவதாரத்தில் புதிய கட்சி. 11 14 அவங்க களம் காணல அப்படிங்கிறது முக்கிய. 2014 பிறகுதான் கட்சியே உருவாகிறது. ஆக ஒரு 6 முனை போட்டி அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதியான விஷயம். திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள்ட்ட தான் முதற் கேள்வி. பலமுனை போட்டிங்கிறது உறுதி, குறைந்தபட்சம் 6 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பலமுனை போட்டி அப்படிங்கிறது எதிர் வாக்குகளை, ஆளுங்கட்சிக்கு அரசுக்கு எதிரான வாக்குகளை ஒரு பக்கம் குவிய விடாமல் பிளக்கும். ஆக ஆளுங்கட்சிக்கே உதவும் அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் தியரி. அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? அதாவது அது பாப்புலர் தியரிங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஆனா 96 இதே மாதிரி பலமுனை போட்டி இருந்து பிஜேபி ஒரு அணி, மதிமுக தலைமையில கம்யூனிஸ்ட் ஒரு அணி, பாமக தலைமையில ஒரு அணி இருக்கும்போது அன்னைக்கு திமுக கூட தமாக ஒரு பலமான கூட்டணி இருந்ததுனால அன்னைக்கு ஆளுங்கட்சி மிகவும் மோசமான சூழ்நிலை போனதுனால பிரதான எதிர்க்கட்சியான திமுக தமாகவோட சேர்ந்து வெற்றி பெற்றது. அது ஒரு மாறுபட்டு இருக்குது. அதான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. நம்ம கடைசியா உள்ள எந்த தேர்தலில் பார்க்கும்போது திமுகவோட அதிமுக ஒரு பலமான கட்சியா தான் இருக்குங்கிறத மறுக்க முடியாது, உண்மையா இருக்குது. மற்றபடி வெற்றி தோல்விங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் உறுதியா. ஏன்னா நம்ம இதை மாத்திருவோம்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம பார்த்த 2014 பார்க்கும்போது கூட ஒரு 68% திமுக அதிமுக தான் எடுத்திருக்காங்க. 2011 பார்க்கும்போது அந்த அளவு தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்னு கட்சிகளின் பலத்தை பற்றி நீங்க ஒரு புள்ளி உரங்களா போடுறீங்க. நான் ஒரு கருத்து என்ன சொல்றேன்னா, 2011 2 கம்யூனிஸ்டும் அதிமுக அணியில 5% வாக்குகள்னு நம்ம கொடுக்கிறோம். அதே 2 கம்யூனிஸ்டும் 2014 1% வாக்கு தான் கொடுக்கறாங்க. அதே 2 கம்யூனிஸ்டும் தேமுதிக அலையன்ஸ்ல 1.5% வாக்கு எடுத்திருக்காங்க. ஆக உள்ளாட்சி தேமுதிகவோட நிற்கும் போது தனிச்சு நிற்கிறதோட ஒரு 0.5% கூட கிடைக்குது. தனிச்சு நிற்கிறதோட அதிமுக நிற்கும் போது 4% கூட கிடைக்குது. அதே மாதிரி நீங்க இந்த பாமக பார்த்துட்டாங்க கூட கருணாநிதி முதலமைச்சர் சொல்லி வரும்போது 5.2% வாக்குகள் எடுத்திருக்காங்க. மோடியை பிரதமர் சொல்லும் போது 4.4 எடுத்திருக்காங்க. ஆக திமுக அதிமுக உண்மையிலே மக்கள் இன்னைக்கு இந்த பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் திமுக அதிமுக வேண்டாம் புதியது வாங்க கூட தான் இருக்கிறாங்க. பட் ரியாலிட்டி திமுக அதிமுக 2 கட்சியுமே கூட்டணி வரும்போது கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சீட்டு கொடுத்துதான் அவங்க பழக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா காங்கிரஸ் கூட சொல்லலாம். காங்கிரஸ் 2019 திமுக நிற்கும்போது 15% வாக்கு எடுத்தது. தனிச்சு நிற்கும்போது 4% வாக்கு தான் எடுத்தாங்க. பொதுவா அந்த கூட்டணி கட்சிகள் பலம்ங்கிறது பெரிய கட்சிகளான திமுக அதிமுக தங்களுக்கு இடையிலான அந்த போட்டிக்காக விட்டு கொடுத்து பண்ணுது. சோ இன்னைக்கும் கூட திமுக அதிமுக பலம்ங்கிறது 65 குறையாம தான் இருந்துட்டு 2 பேரும் தான் பிரதான கட்சிகள். இந்த ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிறது ஒரு இயல்பான புரிதல்ல ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகம். ஆளுங்கட்சிக்கு சாதகங்கிறதோட அதிமுக சமய எலெக்ஷன்கள்ல திமுகவோட பலமா இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஆளுங்கட்சிங்கிற கைண்டோட பெரிய கட்சிங்கிற லெவல் அது இருக்குது. ரைட். இந்த நிலையில திரு அப்பாவு அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். பட் அதற்கு முன்பாக திரு அழகிரி, அழகிரி சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அது என்னங்கிறதையும் கேட்டுருவோம். அதற்கு உங்களுடைய பதிலையும் நான் எதிர்பார்க்கிறேன். திரு அழகிரி சொன்னது என்ன? தந்தி டிவிக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில அழகிரியுடைய கேள்விகள் என்ன கேட்போம். திமுக தரக்குறைவா பேசியிருக்காங்க. தில்லுமுள்ளு கட்சின்னு, திமுக என்றால் தில்லுமுள்ளு கட்சி என்று பேசியிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் ரொம்ப தவறான ஒரு இது. இவங்க பண்ற பேரங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். பேரம் படியல அப்படின்றதுனாலதான் இப்ப வேற இடத்துல பேரம் பேசி அது முடிஞ்சிருக்கு. அது நிச்சயமா அது நடக்க போகுது. அந்த பேரத்தோட முடிவு உங்களுக்கு இன்னும் 2-3 நாள்ல தெரியும். அதான் எல்லாம் பதவிக்கு ஆசைப்படணும் திமுக இருக்காங்க. திமுக ஒதுக்கி வைக்கப்பட்ட நான் இன்னைக்கு சொல்றேன், எனக்குலாம் உண்மையிலே அதாவது என்னுடைய உடம்புல கருப்பு சிவப்பு ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால நான் சொல்றேன், இந்த மாதிரி திமுக சாடி பேசுறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றது கூட திமுக ஆள் இல்லையா அப்படின்னு அசிங்கமா இருக்கு. நினைச்சு பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. தொண்டனுடைய உள்ள குமுறலாம் நான் இன்னைக்கு பேசுறேன். அதாவது திமுகவோட கூட்டணி தேமுதிக வந்தா ஜெயிக்குமா ஜெயிக்காதெல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் நான் சொல்லல.
திமுக பயங்கரமான, அதாவது பதவிக்கு வரணும் அப்படின்னு தலைவரை ஏமாத்திக்கிட்டு பல பேர் அங்க இருக்காங்க. ஒருத்தராவது இன்னைக்கு தில்லுமுள்ளு கட்சி இந்த பிரேமலா சொன்னதுக்கு யாராவது அறிக்கை விட்டுருக்காங்களா? இது கூட கேவலம் என்ன வேணும் திமுக? தில்லுமுள்ளு கட்சின்னு மட்டும் சொல்லல, ஏற்கனவே ரவுடி கட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொன்ன பிறகும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் கண்டிக்கல, ஏன் இதை உறுதியா அணுகல அப்படின்னு கேட்கிறார் திரு அழகிரி. உங்களுடைய பதில் என்ன திருப்பாவும்? நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திரு அழகிரி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவருடைய கருத்து ஏற்புடையதல்ல இந்த கட்சிக்கு அப்படிங்கிறது அவர் எழுப்பி இருக்கக்கூடிய. நான் முடிச்சதுதான் என்னை கேட்டுக்கு அதுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் 2வது கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா தலைவர் கலைஞர் சொல்லியிருக்காங்க. அவருடைய கருத்துகள் கட்சியினுடைய கருத்துக்கள் இல்ல, அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க அழகிரி அவர்கிட்ட பேட்டி எடுத்து இப்ப போட்டிருக்கீங்க. நான் இதே போல பிரேமலதா அவர்கள் எங்களை தில்லுமுள்ளு கட்சினாங்க, அதிமுக அகில இந்திய தில்லுமுள்ளு கட்சினியா அதே அம்மா தான் சொன்னாங்க. காஞ்சிபுரத்தில் வச்சு அந்த அம்மா சொன்னாங்க அல்லி ராணி ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நேரே போய் ஜெயலலிதாவுடைய ஒரே வளர்ப்பு மகன் சுதாகரன் போய் உங்க அம்மா எப்படி ஏசிவிட்டாங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கினீங்களா? நீங்க இதே பல கேட்டுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேமுதிகவும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. நான் கேட்கல, நான் சொல்லியிருந்தேன் தம்பி, நீங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இதே பழக்கற்பையாவே ஏடிஎம்கேல இருந்து நீக்கி இருக்கு. இதே பழக்கற்பையாட்ட மைக்க கொண்டு போய் அல்லிராணி பேசியிருக்க யாரும் ஏடிஎம்கேல பதில் சொல்லல. இதுவரை சொல்லிருக்காங்களா யாராவது? ஜெயலலிதா சொல்லிருக்காங்களா? சசிகலா சொல்லிருக்காங்களா? இளவரசி சொல்லிருக்காங்களா? இல்ல நம்ம பழக்கருப்பையா சொல்லிருக்காரா? இல்ல சுதாகரன் சொல்லிருக்காரா? ஒரு அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ, ஒரு தொண்டன் வரைக்கும் சொல்லல இன்னைக்கு. அப்போ அதை எடுத்து போட முடியுங்க. நீங்க மட்டும் இல்ல, திட்டமிட்டு பல இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு ஏற்பட்டு விட்டது. அடுத்து ஆட்சிக்கு வர போறது அவங்க தான். அதனால ஒட்டு மொத்தமா எதிர்க்கணுங்கிற நிலைப்பாட தவிர வேற எதுவுமே நம்பிக்கைக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் இன்னொரு பதில் என்னன்னா, நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, ரெண்டுத்துக்கும் ஏன் வித்தியாசம் இருக்குன்னா அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி சேர போகுதுன்னு ஒருத்தர் கருதல. 2 பேரும் எதிரெதிர் துருவங்களா அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேமுதிக உங்களை இவ்வளவு கடுமையா சாடுது. நீங்க அழைப்பு விடுக்கிறதுக்கு முன்னாடி, அழைப்பு விடுத்ததுக்கு அப்புறம், அதற்கு பிறகு நீங்க அழைப்பு விடுக்கிறீங்க, அந்த அழைப்பை ரினியூ பண்றீங்க, விமர்சனம் இல்லையா? அதற்கு பிறகும் அவங்க கடுமையா தாக்கின பிறகும் நீங்க அமைதியா இருக்கீங்க போது இந்த 2 கேள்வி வித்தியாசம். நாங்க எதுக்குங்க அழைப்பு கொடுக்கோம்? எல்லாருமே வைகோ என்ன சொல்றாரு? ஊழல் லஞ்சத்துல உள்ள ஜெயலலிதாவை நீக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த ஆட்சியை மாற்றணுங்காரு. பாமக அதே கருத்தை தம்பி சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதே கருத்தை சொல்லுது. நாங்களும் அதே கருத்தை சொல்றோம். நீங்க எல்லாம் ஊடகங்களும் மற்ற அரசியல்வாதிகள் தான் என்ன சொல்றாங்கன்னா திமுகவும் ஏடிஎம்கேயும் ஒண்ணு சொல்றாங்க. நாங்க எப்படி ஒண்ணாக முடியும்? எங்க தலைவர் பேர்லயோ தளபதி பேர்ல இதுவரை ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டோ எதுவுமே யாருமே கை நீட்டி பிரேமலதா சொன்ன பிறகு ஏன் ரீபட் பண்ணல, ஏன் எதிர்த்து சொல்லல? பிரேமலதா நீங்க சொல்வது தவறு அப்படின்னு திமுக தரப்புல ஏன் ஒரு அறிக்கை இல்ல? திரு டி.கே. இளங்கோவன் சொல்லல, திரு கருணாநிதி அவர்கள் சொல்லல, திரு ஸ்டாலின் சொல்ல. இந்த கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கிற சமயத்துலதான் பழநழுவி பால்ல விழுங்கிறாரு, தேமுதிக வரும் நம்பிக்கை இருக்கிறாரு. நிருபர்கள் கேட்காங்க கூட்டணி வருமா அப்படின்னு சொன்னா கூட்டணியே வராது, நான் தனிச்சு இருக்கேன் ஒரு மனுஷன் சொல்லுவாரு. அது எப்படி இருக்குன்னு கேட்டா கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சியோட எப்படி இருக்கீங்கன்னு உங்களை கேட்டா எனக்கு கேன்சர் இருக்கு, எனக்கு பைல்ஸ் இருக்கு, எனக்கு காய்ச்சல் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, எனக்கு இது நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. கூட்டணி எப்படி இருக்குன்னு நீங்க கேட்க நல்லா இருக்கு, அப்ப அது எப்படி இருக்கு? ஐயோ விழுந்துரும் படம். பத்திரிகையாளர்களே இல்ல யாராவது ஒருத்தர் தெரியாம அதிமுக உங்களுக்கு கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வரும்னு சொல்லுவாங்களா? இல்லன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அதிமுக உங்களுக்கு நேரெதிராக அரசியல் இல்ல. அதிமுக எதிர்த்து 5 தீர்மானம் போடுறாங்க இவங்க காஞ்சிபுரம் மாநாட்டில். அதிமுக எதிர்த்து இந்த ஊழல் எதிர்த்து முழங்கி வராங்க. இல்ல அங்க ஒரு தீர்மானம் போடுறீங்க, 5 தீர்மானத்தை நீங்க படிச்சீங்களா? என்கிட்ட இருக்கு என்ன? காஞ்சிபுரம் அதிமுகவோட சேர்ந்து திமுகவும் தமிழ்நாட்டை சுடுகாடாக்கியது அப்படின்னு யதார்த்தமாட்டு அவங்க பேசுற வார்த்தை. நான் இப்ப அதுக்குள்ள நேத்து பேசுறது கேளுங்க. யதார்த்தமா பேசுற வார்த்தைகள் தீர்மானம் போட்டது அது.
இன்னொரு உண்மையை தெரிஞ்சுடுங்க. நீங்க யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்கு, விதி இது இருக்கு நாட்டுல. யார் யாருக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க பதில் சொல்லக்கூட தகுதி இல்லாதவங்களை தொடர்ந்து வரிஞ்சு நாங்க அதை பத்தி கவலைப்படலைங்க. நாங்க மக்கள் மத்தியில நாங்க இன்னைக்கு 60 லட்சம் பேர் இன்னைக்கு போலி வாக்காளர் நாங்க தான் சொன்னோம். சொன்னதோட எல்லாரும் எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. ஆனா யாருமே போகல. நாங்க தான் கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்து வர்ற 10ஆம் தேதிக்குள்ள உண்மையான சரியான வாக்காளர் பட்டியல 7 லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கு. நாங்க தளபதி கடலூர்ல வச்சு செய்யாத தேமுதிக ஏன் எங்களை இப்படி பேசுது ஒருத்தர் கேட்கலையா? இல்ல நான் இருந்து கேட்கங்க. இன்னைக்கு கதவு அடைத்து இல்ல இல்ல நான் கதவு அடைக்கலங்க. இதுதான் இதுல எனக்கு ஏமாற்றம் இல்ல. எங்களுக்கு இது நடக்குங்கிறது எனக்கு தெரியுங்க. எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்பு பழநழுவி பால்ல விழும், கூட்டணி உறுதியாக நல்லா இருக்கலாம். நீங்க நல்லா இருக்கலாம் கேட்டா நல்லா இருக்கான்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒவ்வொரு அவயங்கள்லயும் என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த நாட்டுல அரசியல்ல நாங்க பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னா எப்பேற்பட்ட நம்பிக்கை விஷயம். ஏடிஎம்கே ஊழல் கட்சியை போக்குறதுக்கு ஒத்த கருத்து உள்ளாங்க வாங்க இருக்கும், வரக்கூடிய வராங்க. நான் அது ஒண்ணு ஏடிஎம்கே மட்டும் நீக்கணும்னு சொல்ல, திமுகவையும் நீக்கணும்னு நேத்து இன்னைக்கு சொல்லல, தொடர்ந்து சொல்லி வரவங்க. நீங்க அதுக்கு காரணம் நான் சொல்றேங்க. இதே இது நம்ம பிரகாஷ் ஜவடேகர் 2 நாளைக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னால டெல்லியில இருந்து சொல்றாங்க, என்னைய பார்க்கல, என்னைய யாரும் பார்க்கல, என்னைய யாரும் பார்க்கல. நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு நடுநிலையாளர் சுமன் சி ராமன் ஐயா மாதிரி, நம்ம ரவீந்திரன் துரைசாமி மாதிரி பொது நிலையில இருந்து சரியான கருத்துக்களை விளக்கங்களும் தெளிவா சொல்ற ஆளு ஒரு ஊடகத்தில இருந்து சொல்றாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட தேமுதிக கூட்டணி சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா திமுக கூட சேர விடாம ஆக்கணும். இந்த அஜெண்டாவை ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கொடுத்திருக்கு. அப்பதான் பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கறத ஊடகத்துல ஒரு 5 நாட்களுக்கு முன்னாலே அவர் சொல்றாரு. அவரு இல்ல நீங்க ஒரு நான் சொன்னோம்னா அரசியல், அவர் ஒரு அரசியல் சொல்றாரு. இல்ல அவரு இந்த இதை சொல்றாரு. இதனுடைய வெளிப்பாடு தான் இது. இதே இதை நான் நாளை சொல்றேன். பிஜேபி அவங்க கூட சேர முடியும்னு சொல்லிட்டு பார்ப்போம், வைகோ அவங்க கிட்ட சேர முடியும்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாங்க பிஜேபிக்கு வர முடியாதுன்னா நான் அதனால இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த 4 அணியை எப்படி உருவாக்குனாங்க நம்ம அந்திரிதாஸுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே இது வைகோ அவர்களை நம்ம பழைய டிஜிபி ராமானுஜம் கூப்பிட்டு பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த 4 அணி உருவாகுது. 6 அணி ஆகி 6-5 ஆகி இருக்கீங்க. ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு ஆதாரம் இல்லாம இவ்வளவு காசு பேசப்பட்டது இல்லாத விஷயம். டிஜிபியை நீங்க பாத்தியா, அதுக்கப்புறம் உங்களுடைய மனம் இருக்கிறதுக்கு ஆதாரம் நீங்க கிவ் தி ப்ரூஃப். வைகோ ராமானுஜத்தை பார்த்தாரு பலமுறை இந்த நிகழ்ச்சி சொல்லுங்க. இல்லன்னு சொல்றாரு. நீங்க அவர் சொல்லட்டு திரு அந்தரிதாஸ் சொல்லட்டு திரு அந்தரிதாஸ் யூ ஹேவ் டு ரிபட். என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு? நீங்க பாரதிய ஜனதாவும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து திமுக கூட யாரும் போக கூடாதுங்கிற ஒரே ஒரு அஜெண்டா மட்டும்தான் எல்லாருக்கும் மட்டும் சுருக்கமான பதில் சார். அதாவது ஒரு தலைவர் டிஜிபியை பார்க்கறதுக்கு எல்லண்டோ காரணம் உள்ளிட்ட பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா அண்ணன் அப்பாவு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதோ டிஜிபி ராமானுஜத்தை ஏதோ இன்டர்ன் அஜெண்டாவிலே பார்த்ததாக சொல்கிறார். நான் சொல்றேன், அதுக்கு ஆதாரம் என்ன? சென்ற இதே போன்ற ஒரு ஆயுத எழுத்திலே நான் கடுமையாக மறுத்திருக்கிறேன். கனிமொழியும் நீராராடியாவும் சந்திச்ச அந்த டேப்புடைய கேசட் இருக்குது, அது மாதிரி ஒரு கேசட்டை கொடுக்க சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. டிஜிபி இப்படிப்பட்ட கூட்டணிகள் உருவாக்கிருக்காங்க. வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தேன்.
இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது வேற திசைக்கு எடுத்து தேமுதிக தனியா நின்னு சொன்னதை வரவேற்றது ஒண்ணு தமிழிசை, ஒண்ணு வைகோ, வேற யாருமே வரவேற்றது இல்ல. வேற யாரும் மக்களவை கூட்டணியை தான் பி டீம் முத்திர குத்திருந்தீங்க, தேமுதிக வந்து லிஸ்ட்ல சேர்ந்துதா? இப்போ இப்ப அத சொன்னதே நான் இல்லையங்க, சுமன் சி ராமன் தானே ஊடகத்துல சொல்றாரு. இப்படி ஒரு அஜெண்டா நடக்குது, அவர் சொல்றதெல்லாம் உண்மையே சொல்றாரு அவரு. இதுதான் ஏடிஎம்கே அஜெண்டா, பாராளுமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவு தரோம், நீங்க வந்து பிஜேபி தேமுதிக கூட கூட்டணி சேரணும் அல்லது டிஎம்கே கூட சேர விடாம தனிமைப்படுத்தணும், இதான் அஜெண்டா. நாங்க உங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஓட்டு போடுறதே, நாங்க முந்தா நாள் ஓட்டு போட்டாங்களே. அந்தரிதாஸ் சுருக்கமான பதில், இதை தாண்டி நகரணும், ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு வேற திசைக்கு எடுத்து அந்தரிதாஸ் ரொம்ப சுருக்கமா. அதாவது நான் எழும்பூர்ல இருந்து ஸ்டுடியோல இருந்து பேசுறேன், கடுமையான அலிகேஷன் சொல்லிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, தயவுசெய்து டைம் கொடுங்க. ஊழல் அலிகேஷனை பத்தி நாங்க அதிமுக பத்தி சொன்னதா சொல்றாரு. 2G அலிகேஷன்ல மாட்டின ராஜா வந்து கொள்கை பரப்பு செயலாளரா இல்லையா? கொள்கை பரப்பு செயலாளர் இல்லையா? கனிமொழி ராஜ்யசபா உறுப்பினர் மகளிர் அமைப்பாளரா இல்லையா? ஏதோ அதிமுக மாத்திரம் ஊழல் அலிகேஷன் ஒரு நிறுவனமாக்கிய ஒரு பெருமை திமுக உண்டு. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்ல, இது வேற திசைக்கு எடுத்துட்டு போகும். உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்தார், அதற்கு பதிலளிக்க வாய்ப்பு கொடுத்தேன். யூ டிட். இன்னொரு ஃப்ரெஷ் அலிகேஷன் நீங்க எடுத்துட்டு போகும்போது அது வேற திசைக்கு எனக்கு நீங்க டைம் பண்ண தேவையில்லாம அலிகேஷன் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, அதற்காக தான் உங்கள்ட்ட உடனடியா வந்தேன். நீங்க இன்னொரு விஷயம் சொல்லும்போது 2G போகும், வேற எங்கேயா போகும், அது வேற எங்கேயா போகும். I cannot allow that. திரு நீராராடியாவும் கனிமொழி பேச இல்ல, இந்த தருணத்துல ஒரு இடைவேளைக்கான தருணமும் கூட. நீங்க நீராராடியாவை பத்தியோ இல்லாட்டி ராமானுஜன் பத்தியோ அப்பா ஏமாந்தாரு நான் பேசட்டுமா? அனுமதிக்க முடியாது. இடைவேளைக்கான தருணம். இன்னும் விரிவா இந்த கூட்டணிகள் சார்ந்து இன்னும் விரிவா நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஆரோக்கியமான அம்சங்களே நிறைய இருக்கிறது. லெட்ஸ் நாட் கெட் பர்சனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல கேள்விகள் எழுகின்றன, விவாதிப்போம். விஜயகாந்த் முடிவு யாருக்கு லாபம்? நிகழ்ச்சி தொடரும் ஒரு இடைவேளைக்கு பின்னால். தனித்து களம் காண்பது என தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார் திரு விஜயகாந்த். அதாவது அவர் தலைமையில ஒரு அணிக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல முனை போட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 6 முனை போட்டி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. இது யாருக்கு லாபம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய கட்சிகள் அணிகளுடைய எண்ணிக்கையும் நீள்கிறது. லேட்டஸ்ட் அடிஷன் திரு விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக. இதுல யாருக்கு ரிலேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு? பல கேள்விகள் எழுகின்றன. திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க முதல்ல விரும்பினது ஒரு லார்ஜர் என்டிஏ அலையன்ஸ், அதாவது பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய லார்ஜர் என்டிஏ அலையன்ஸ். பாரதிய ஜனதாவை திரு விஜயகாந்த் நிலைப்பாடு எடுக்கும்போது அந்த நெகட்டிவ் லிஸ்ட்ல வைக்கல, பாமகவை வைத்துட்டார். அந்த லார்ஜர் என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறது வாய்ப்பில்லாம போயிருக்கிறது. இது மீண்டும் விஜயகாந்த் தேமுதிக பாஜக கூட்டி ஏற்படுமா? நான் உங்களுக்கு அவருடைய தலைமையில ஏற்பதில் இன்னும் உறுதியா உங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிடல நீங்க. சோ லார்ஜர் இந்தியா அலையன்ஸ் ஏற்படாத ஒரு சூழ்நிலையில அது ஒரு பலமான அணியா இருக்குமா? நீட் நாட் பி a larger NDA. நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது என்டிஏல 23 பேர் இருந்தாங்க. அப்ப பிஜேபி 183 இடங்களை நாங்கள் வெற்றி பெற்றோம். கடந்த முறை 2014 என்டிஏ நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா 2-3 பார்ட்டி தான் நேஷனல் லெவல் பார்ட்டிஸ், மீதி எல்லாம் கிடையாது. ஆனா we got 282 seats. ஒரு கட்சியில ஒரு கூட்டணியில எக்கச்சக்க பேர் கூட்டணியில இருந்தாதான் கட்சிகள் இருந்தால்தான் அந்த கட்சி வெற்றி பெறுங்கிறதெல்லாம் கிடையாது. 14 கன்டியூசிவான என்வாயன்மெண்ட் உங்களுக்கு இருந்தது. மோடி அலை இருந்தது. மோடி அலையில ஒரு பெரிய கூட்டணி கட்டமைத்தும் கூட எல்லாம் சேர்ந்து 19% கிட்ட வாங்கினீங்க. அதுல இன்னைக்கு மதிமுக இல்ல, பாமக இருந்தா தேமுதிக இருக்காது, தேமுதிக இருந்தா பாமக இருக்காது. இன்னைக்கு இந்த அரசுக்கான ஒரு சின்ன ஆன்டி இன்கம்பன்சி, இல்ல கணிசமான ஆன்டி இன்கம்பன்சி, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி. அது ரிலேட்டிவான சப்ஜெக்டிவான விஷயம். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடும். 2014 விட குறைவா தான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸான களம்.
கட்சிகளும் போயிடுச்சுங்கும் போது எப்படி உங்களுக்கு நீங்க அட்வான்டேஜஸ் பாக்குறீங்க? 2014 கூட சார் நாங்க மோடி அலை இருக்குன்னு சொல்லும் பொழுது இது மோடி அலை இல்ல, லேடி அலை இல்ல, டாடி அலைன்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப கூட மோடி அலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தானே இவங்க. அது பெரிய தாக்கத்தை மற்ற மாநிலங்கள் ஏற்படுத்த கண்டிப்பா தமிழ்நாட்டுல நாங்க அதிக ஓட்டு தான். கண்டிப்பா அதிகமான டாடி அலை இருக்கிறன்னு சொன்னவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இல்லங்க, ஒரு சீட் கூட ஜெயிக்கல. பொதுவா 27% இருங்க. அவங்க ஒரு கட்சியா அவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. பிரதான இடங்கள்ல அநேக இடங்கள்ல அவங்க தான் 2ஆம் இடம் வராங்க. நீங்க ஒரு அணியா 19% வாங்குறீங்க. பாஜக கட்சி 5.5%. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 2 இடங்கள்ல வெற்றி பெற்றோம். 27% நீங்க வாங்கியிருக்கலாம். ஆனா பார்லிமெண்ட்ல நீங்க போய் உட்கார முடியாது. நான் 27% வச்சிருக்கிறேன், தயவு செஞ்சு என்ன உட்காருங்க நீங்க சொல்ல முடியாது. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இந்தியால கிடையாது. அதனால அதெல்லாம் பெருமை இல்ல. நான் கேக்குறேன், நீங்க அதிமுக போல வரல, திமுக போல நீங்க வந்து பெரிய சீட்டுகளை வாங்கிடல. இன்னைக்கு அதுலயும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கும் போது எப்படி உங்களுக்கு சீட்டா கன்வெர்ட் ஆகும் இம்முறை சட்டமன்ற தேர்தலில்? நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாலும் மரியாதைக்குரிய அப்பா அவர்கள் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் கடந்த செஷன்ல எடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க 2-3 நாள் இருக்குல்ல அதுக்காக அந்த இப்படி சொல்றேன். 0 சீட் வாங்கின வரை 25 நிமிஷம் பேசலன்னா 2 சீட் வாங்கிருக்கோம் தேசிய ஜனநாயக. கொஞ்சம் அதிகமா பேசுறேன். நான் என்ன சொல்றேன், கடந்த முறை நீங்க 2-3 நாளைக்கு முன்னாடி கூட உங்க தொலைக்காட்சி விவாதத்திலே போட்டு காமிச்சீங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில நின்ற இடங்கள், அது எவ்வளவு வெற்றி பெற்ற இடங்கள், எத்தனை இடங்கள் 2ஆவதாக வந்ததெல்லாம் சொல்லி காமிச்சீங்க, போட்டு காமிச்சீங்க. நீங்க அதை எடுத்து பாருங்க. 2வது இடத்துல நிறைய இடத்துல பிஜேபி வந்து இருக்குது. அதனால இன்றைக்கு நாம வந்து மல்டி கார்னர் கான்டெஸ்ட்ல அந்த இடங்களை நாங்க போக்கஸ் பண்ண வெற்றி பெற முடியும். மல்டி கார்னர் கான்டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 500, 1000, 2000 அப்படி எடுத்தா கூட நீங்க 2ஆம் இடம் வந்த தொகுதி, இல்ல பாமக 2ஆம் இடம் வந்த தொகுதி, தேமுதிக 2ஆம் வந்த தொகுதி எல்லாம் சேர்த்தா கூட அதை விட பல மடங்கு திமுக 2ஆம் இடம் வந்த தொகுதி. ஆமாங்க. இப்ப அந்த 2014 விட இன்னைக்கு உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு இருக்கிற, அதாவது அதிமுக இருக்கிற பெரிய பலமே அதனுடைய சாதனை, சோகால்டு சாதனைகள் சொல்லிக்கிறாங்களா, அது இல்ல. திமுக தான் அதோட பெரிய பலமே. இவங்க ஊழல், அதிமுக ஊழல் அப்படின்னு சொன்ன நீங்க ரொம்ப யோகியமா அப்படின்ட்டு மக்கள் ஒரே வார்த்தையில காலி பண்ணுவாங்க இவங்கள. அதாவது இந்த ஊழல் பிரச்சனையை திமுகவும் பேச முடியாது, அதிமுகவும் பேச முடியாது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பேச முடியும். நாங்க அதை பேசி வெற்றி பெற்றிருக்கிறோம். இல்ல உங்களை ஒரே சோக்கில காலி பண்ணுவாங்க மக்கள். நீ ரொம்ப யோகியமா, ஆமா நீ யோகியமான்னு காலி பண்ணுவாங்க. நீங்க பதிலே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு களத்தை மோடிங்க ஒரு பிரம்மாண்ட அலையோட அதுல யார காலி பண்ணாங்க மக்கள்? நான் என்ன கேக்குறேன், மோடியினுடைய அந்த தாக்கம் அந்த 19% வாக்கு. இன்னைக்கு வந்து அதே மோடி, நாங்க கடந்த முறை மோடி குஜராத்திலே சாதித்திருக்கிறார், பிரதமரா வந்தா சாதிப்பான்னு ஓட்டு கேட்டோம். இப்ப பிரதமராகவே வந்து தமிழ்நாட்டுக்கே பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். நாங்கள் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில கேட்டோம். தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா வராத அம்சங்களும் இருக்கிறது, அது சார்ந்த கேள்விகளும் இருக்கிறது, அது சார்ந்த கன்சர்ன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அதுவும் சேருது இல்லையா? அந்த ஆன்டி இன்கம்பன்சி சேருது. நீங்க காவிரி விஷயத்திலயோ முல்லைப்பெரியாறு அதெல்லாம் தொடர்ச்சியான விஷயம் மிஸ்டர் ஹரி. இப்ப அது பிஜேபி நீங்க முத்திர கொடுத்த முடியாது. நீங்க சொன்ன விஷயங்கள் இல்ல, நீங்க சொல்றீங்கல்ல எப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்குதான் நான் சொல்ல வரேன். ஒரு அதிகமான கூட்டணி கூட இருக்கிறதுனால நான் பலம் இருக்கு, அதுதான் வெற்றி கொடுக்கும்ங்கிறது கிடையாது. அது ஏற்கனவே நாங்களே ப்ரூவ் பண்றோம். என்டிஏ வாஜ்பாய் பீரியட்ல, இப்ப மோடி பீரியட்ல. யூ ஆர் ஹோப்ஃபுல்? எஸ். நான் மீண்டும் வரேன் அந்த கேள்விக்கு. அடுத்த ரவுண்ட்ல இன்னைக்கு ஒரு தேமுதிக விஜயகாந்த் யார் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அப்படின்னு மன்னிக்கணும், விஜயகாந்த் பாமக யார் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ்ங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். தனித்து போட்டியிடும் முடிவில் உறுதியாக திரு விஜயகாந்த் இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பி இருக்க மாட்டார், 2014 அப்படி பண்ணார் அப்படின்னு, அப்படி இருக்க முடியுமான்னு அவர் தெளிவா ஒரு நீண்ட நாட்கள் இந்த விவகாரம் போச்சு, பல நாட்களுக்கு இந்த ஊகமாவே இருக்க விட்டார். நேற்றுக்கு தெளிவா ஒரு நிலைப்பாட்டை அறிவித்து விட்டார். தேர்தல் அறிவிக்கு பின்னர் எடுத்த முடிவு இது. இதுல இருந்து எப்படி பின்வாங்க கூடும் அவங்க? சரியான கேள்வி. இதற்கு நேற்று எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது சந்தேகத்திற்குரிய முடிவு என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அதற்கு அடுத்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் திரு மு.க. அழகிரி அவர்களுடைய பேட்டியை ஒளிபரப்பி இல்ல அதுதான் அதனுடைய கேள்வியினுடைய சாராம்சம். அதுக்கு அந்த பதில்ல
திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கக்கூடிய தேமுதிகவை ஏன் திமுக விமர்சிக்கவில்லை என்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். இப்பொழுது கூட அண்ணன் அந்த கேள்வியை நீங்க வைக்கும்போது அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேள்வியை போய் வளர்ப்பு மகன்கிட்ட கேட்பியா, இந்த கேள்வியை போய் அதிமுக கேட்பியான்னு சொல்லும்போது அந்த இஷ்யூ நம்ம நான் முடிச்சிடறேன். ஒரு நாளாந்திர வார்த்தைக்கு பேச முடியாது. அதோட மேடையிலே பாருங்க, கேப்டன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா ஒரு பதில் சொல்றாங்க. தேவையில்லை, கேப்டன் பேசும்போதே கையை பிடிச்சு அமுக்குறாங்க. அப்ப அங்க வந்து என்ன நடக்க, என்ன சொல்றாங்க, கேப்டன் வந்து தனியா நிப்பாரு. இவரு இந்த அம்மா வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க தனியா நிக்கல, எங்களை தலைவரா சிஎம்மா ஏத்துக்கிட்டவங்க நாங்க ஏத்துக்கிட்டோம். குறைஞ்சபட்சம் திமுக தனியா சொன்னா யாரையும் இல்லங்க. அவங்க எடுத்திருக்கிற நிலைப்பாடு ரொம்ப சிம்பிளானது. திமுக அதிமுக கிடையாது, பாமக கிடையாது, மீதி இருக்கிறவங்க வாங்கங்கிறாங்க. விஜயகாந்த் பேசுறது ஒரே வார்த்தை, நான் யாரு கூட கூட்டணி கிடையாது, என்ன நம்புங்க, நான் யாருகிட்டயும் பேர கூட்டணி காசு வாங்கல. நீங்க அப்படி ஒரு நிலைக்கு விட்டுட்டு நீங்க விஜயகாந்த் அவரே சொல்ல வேண்டிய இருக்கு. என்னது விஜயகாந்த் நான் காசு வாங்கல, பேர என்ன நம்புங்க, மக்கள்கிட்ட சொல்ல வதந்திகள் பரப்பப்படுது. அந்த வதந்திகளை பரப்பது திமுக அவங்களே சொல்றாங்க. அதனால நான் தனியா நிக்க, யாருக்கே காசு வாங்கலன்னு சொல்றாரு. அவரு தனியா சொல்றாரு. பிரச்சனை அந்த அம்மா என்ன சொல்றாங்க, தனியா இல்ல, எங்க தலைமையை ஏற்றுக்கொள்ளாங்க வரலாங்க சொல்லுது. அப்படியே தொடர்ந்துடுறாங்க. ஒரு கட்சி இல்லாத ஒரு கட்சியை பற்றி விவாதிக்கின்ற பொழுது இந்த அளவிற்கு காரசாரமான விவாதம் ஏன் எழுகிறது என்று எனக்கு ஒரு கேள்வி வருது. தேமுதிகவினுடைய செயல்பாடு தொடர்பான கேள்வி. அந்த கட்சியே இங்க இல்ல, ஆனால் காரசாரமான விவாதம் நடந்துட்டு இருக்கு. நான் முடிச்சிடறேன் தயவு செய்து. என்னன்னா, இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பிய போது தந்தி டிவி உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் இதை ஒளிபரப்ப தயாரா என்று கேட்கின்ற பொழுது எனக்கு என்ன கூட எழக்கூடிய கேள்வி என்னன்னா, அழகிரி அவர்கள் இந்த கருத்தை சொல்ல முன்வருகிறார், அதனால் ஊடகங்கள் பதிவு செய்கிறது. இதே போன்று அதிமுகவில் யாராவது அதிமுக செயல்பாடை விமர்சனம் செய்ய முன்வந்தால் நிச்சயமாக தந்தி தொலைக்காட்சி அழகிரி வீட்டுக்கு போற மாதிரி பழக்கருப்பியார் வீட்டுக்கு போக சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல சொல்றேன், பழக்கருப்பியார் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர். நீங்க தவறான நீங்க வாங்க கூட்டி கொண்டு போய் பழக்கருப்பியாவை இதே மாதிரி நான் உங்களுக்கு பழகரப்பையா போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு பொது நிகழ்வுல கலந்து கொண்டு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. அழகிரி வீட்டுல போய் வாங்கினோ அதே போல வாங்க. நான் பழகரப்பையோட கருத்து போன வாரம் கூட வெளிப்படையா இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவரு தொடர்பு கிடையாது. பாலு முடிச்சிருக்கீங்க. அடுத்து வர இந்த நிமிடம் வரை இப்பொழுது நீங்கள் மிக குறிப்பாக கேள்வி எழுப்பிய வரை திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை விமர்சித்தால் உடனடியாக பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திமுக இந்த நிமிடம் வரை அதற்கான விமர்சனத்தை செய்யாத போது ஒரு சந்தேகம் இன்னும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளாந்திர வார்த்தைக்கு நாங்க பதில் சொல்ல கேள்வி வந்துடும். அதாவது அதை பதில் சொல்ல தேவையில்லை என்று அண்ணன் முடிச்சாரு. அவங்களுக்கு பதில் சொல்ல அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட டர்னையும் பேசுறீங்க, மத்தவங்களோட எல்லாரும் நீங்க கணிசமான தேர்தலுடைய மைய புள்ளி விஜயகாந்தா தேமுதிகவா என்பதை நாம் விமர்சனம். கேள்வி ரொம்ப ஸ்பெசிபிக்கானது. திரு விஜயகாந்த் ஏன் அவருடைய எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு உறுதியானது இல்லைன்னு ஏன் நினைக்கிறேன். எப்படி நாங்க சொல்றோம்னா, கடந்த முறை இதே போன்றுதான் அவர் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மாநாட்டில் தெரிவித்து விட்டு அதற்கு பிறகு கூட்டணி அமைத்தார். அந்த நிலைப்பாடு இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அமைதி. கடந்த முறை அக்டோபர் 2014 சமூக ஜனநாயக கூட்டணின்னு அறிவிச்சுட்டு வேட்பாளர் லிஸ்டை வெளியிட்டு அதை அப்படியே கலைச்சிட்டு என்டிஏல போய் சேர்ந்தீங்க. இன்னும் சொல்ல போனா என்டிஏல கட்சிகளுக்கு எல்லாம் சீட்டு ஒதுக்கின பிறகும் கூட தேமுதிக ஒதுக்கின சீட்டுல அருள் நீங்க தான் வேட்பாளர், அதே போல கள்ளக்குறிச்சியில சண்முகம் நீங்க தான் வேட்பாளர் அறிவிச்சீங்க. நீங்க சொல்ற விஷயம் நேரடியா வந்துடுறேன். 2014 நவம்பர் மாதம் சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் மிக தெளிவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எங்களுடைய நிலைப்பாட்டில் இப்படி நாங்கள் கடந்த முறை இருந்தோம், தவறு செய்து விட்டோம், இது தவறு, மீண்டும் இந்த தவறை பாமக நிகழ்த்தாது. 2014 நவம்பர் மாதத்திலிருந்து இன்று வரை எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நிகழ்வுகள் நடந்தாலும் கூட எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை. 2014 நவம்பர் மாதம்
சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தில் மிக தெளிவாக திமுக திமுக அதிமுகவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை பாமக ஏன் எடுக்கிறது? ஆகஸ்ட் 2015 திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த அம்மா என்ன அதிமுகவே கடுமையா விமர்சிக்கிறாங்க, திமுகவோட கூட்டணி வச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, அன்றைய சூழல் அப்படி, அந்த நிலைப்பாடு அன்னைக்கு எடுத்துட்டோம், அந்த மாதிரி நிலைப்பாட்டை இம்முறை எடுக்க மாட்டோம்னு அவங்களும் தெளிவா சொல்ல. நான் அதை மீண்டும் முடிச்சிடறேன். அதாவது பிப்ரவரி மாதம் சேலத்தில் அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த பிறகு இன்று வரை இந்த கூட்டணி பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை ரொம்ப பணிவோட சொல்றேன். ஏன்னு சொல்றேன்னா, யாரையும் விமர்சனம் செய்வதற்காக நான் சொல்றேன். ஏன் என்று சொன்னால், எல்லா நிலைகளிலுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனையை ஒவ்வொரு இயக்கமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு விஜயகாந்தை அழைக்கிறார்கள். ஆனாலும் முதலமைச்சர் என்று சொன்னால் விஜயகாந்திற்கு தருகிறோம், ஆனால் ஒரு தலித்திற்கு தரமாட்டோம் என்ற பிரச்சனை அங்கே இருக்கிறது. பாஜகவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தோல்வியடைந்து விட்டது. அதற்கு பிறகு திமுகவை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நிலைப்பாடும் இதுதான். இப்படி எல்லா நிலைகளிலுமே அவருடைய நிலைப்பாட்டில் சறுக்கலும் மாற்றமும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சீமானை பத்தி நீங்களே குறிப்பிட்டீங்க. சீமான், பழநெடுமாறன், தமிழறிமணியன், இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி இயக்கங்கள் கட்சிகள் நடத்திட்டு இருக்கவங்க எல்லாம் பாமக அணிக்கு வாங்க அப்படின்னு கூட்டிங்க, அவங்க யாரும் வரல. நான் மீண்டும் தெரிவித்து சொல்றேன், அதே நிலையில உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், ஏன் பாமக இந்த முடிவை எடுத்தது என்பதை தெளிவுபடுத்தி நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து, வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றால் மிக்க மகிழ்ச்சி என்ற முடிவோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது ஒரு கருத்து சொல்லிடுறேன், தயவு செய்து நீங்க புரிஞ்சுங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிக முதிர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இதையும் நிதானமாக சொல்லக்கூடியவர். அவர் தேமுதிகவை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னாமல், கனிந்து கொண்டிருக்கிறது பழம் பாலிலே விழும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு விதமான எதிர்பார்ப்பை மற்ற இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே அது ஏற்படுத்திவிட்டது. மக்கள் கட்சியுடைய நிறுவனர் அதே போல சென்ற ஆண்டு 2015 இறுதியில 7 கட்சிகளை பட்டியலிட்டார். நாம் தமிழர் கட்சி, தமிழறிமணியனுடைய கட்சி, இந்த மாதிரி 7 கட்சிகளை பட்டியலிட்டார். இவங்க எல்லாம் வருவாங்க, வரணும் அப்படின்னு சொல்லும் போது இது வரைக்கும் ஒரு வருஷம் வந்து சேரல. எதிர்பார்ப்பு பாமக மத்தியில் ஏற்படலையா? அவங்க எல்லாம் வரலாம், உங்களுடைய தலைமை ஏற்கிறவங்க வரலாம் அப்படின்னு தொடர்ந்து எதிர்பார்ப்புகள் வெளிப்படுத்தினீங்க, கோரிக்கைகளை வைத்தீங்க. யாரும் வரலைங்கிற போது எதிர்பார்ப்பு பாமக குறையலையா? நிச்சயமா எல்லா இயக்கங்களும் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வெற்றி என்பதை அடைவதற்கு ஆன கூட்டணி என்பது கிடைத்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பை அதை மட்டுமே வைத்துக் கொண்டு இவர்கள் வந்தால்தான் முதலமைச்சர் வேட்பாளர், இவர்கள் வந்தால்தான் பாமக தலைமையில் அணி என்று நாங்கள் இல்லை. அப்படி திமுக தலைவர் என்னைக்காவது சொன்னாரா விஜயகாந்த் வந்தாதான் தேர்தலை சந்திப்போம், இல்லாட்டி சந்திக்க மாட்டோம்? மகிழ்ச்சி. இன்னைக்கு அதை தாண்டி நான் என்ன சொல்றேன்னா, அதை தாண்டி ஒரு விதமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அவங்களுடைய முடிவு. திமுக அவர்கள் இல்லாமலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றால் அவர்கள் களத்தில் நிற்கட்டும், வெற்றி பெறட்டும், அதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் பாமக மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த தேர்தலில் இதற்கு முன்பு பல விமர்சனங்கள் இது பாமக மீது உண்டு. ஆனால் இந்த தேர்தலில் தெளிவான நிலைப்பாடு. நீங்க சொல்றீங்க தனித்து வரவில்லை என்று சொன்னாலும் கூட பாமக இந்த களத்தில் இறங்க முடியும். ஏன்னா எங்களுக்கு எண்ணிக்கையின் காரணமாக இந்த பிரச்சனைக்கு நாங்கள் வரவில்லை. நாங்கள் 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை திமுக அதிமுகவினுடைய ஆட்சியின் காரணமாக நிகழ்ந்த பேரழிவுகளை நாங்கள் பட்டியலிட்டு இது தொடரக்கூடாது, தொடரக்கூடாது, இதற்கு மாற்றம் வேண்டும், இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல தலைமையும் ஒரு நல்ல கொள்கை முடிவும் வேண்டும். அதை பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த குழப்பங்களில் நாங்கள் ஒருபோதும் எங்களை ஆட்படுத்திக் கொள்ளாமல் மிக தெளிவான நடைபயணத்தை நாங்கள் செய்வோம். திரு அந்தரிதாஸ் அவர்களுடைய கருத்தை நான் கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு நெகட்டிவ் லிஸ்ட்ல மக்கள் நல கூட்டணி கட்சிகளையும் வைக்கல திரு விஜயகாந்த், பாஜகவையும் வைக்கல. பாஜகவை ஒதுக்கி மக்கள் நல கூட்டணியில சேருவார், இல்லாட்டி உங்களோட இந்த ஒரு கூட்டமையும் அப்படின்னு எந்த அடிப்படையில உறுதியா நம்புறீங்க? அதாவது நான் எழும்பூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு தயவு செய்து அலிகேஷன் மேல அலிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செய்து குறுக்கிட வேண்டாம். அதாவது 2012 ராஜபக்சே எதிர்த்து சாஞ்சியிலே நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே வைகோ அவர்கள் இனி திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொன்னார்.
ஜூலை 27 நாங்கள் கருவாகி உருவான பிறகு நவம்பர் 2ஆம் தேதி காமன் மெம்பர் புரோகிராம் அடிப்படையிலே எங்களுடைய கொள்கைகளை வெளியிட்ட பொழுது தெளிவாக சொன்னோம். எந்தெந்த கட்சியோடு கூட்டணி, எந்தெந்த கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொன்னோம். அதுல இந்த கொள்கைகள் எனக்கு பிடித்திருக்கிறது என்று மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் சொன்ன காரணத்தால் தான் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் விஜயகாந்த் அவர்கள் சந்தித்த பொழுது அதிர்ச்சியுற்ற கலைஞர் வேக வேகமாக உயர்நிலை குழுவை கூட்டி வேக வேகமாக அவரும் அழைப்பு கொடுத்தார். அது என்ன சொன்னா, பழம்பெரும் தலைவர் கலைஞர், பழம்பெரும் தலைவர் கலைஞர் பழம்பெறா தலைவராகிவிட்டார். ஒரு கட்டத்தில் கனி என் மீது விழுந்தது, அதை என்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என்று எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு பழம்பெறாத தலைவர் ஆகிவிட்டார். அதனால வேண்டும் ஆலிங்கனம் வைத்து தலைவர் நான் பேசினேன். தயவுசெய்து இன்டரப்ட் பண்ணாதீங்க, தயவுசெய்து இன்டரப்ட் பண்ணாதீங்க. நான் ஸ்டுடியோல இருக்கேன், நீங்க எனக்கு வாய்ப்பு ஏற்படுது. நீங்க அப்படியே நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது எல்லாருக்குமே இன்னொரு குற்றச்சாட்டு வேற விஷயத்துக்கு எடுத்துட்டு போங்க. அதாவது திமுகவுக்கு 2 தெரியுங்க, திமுகவுக்கு 2 தெரியும். ஒன்னு திருதராஷ்டிர ஆலிங்கனம் பண்ணி அழிப்பாங்க, இல்லன்னா கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுவாங்க. அப்படித்தான் விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கு இணையதளத்தின் மூலமாக வேண்டும் என்று ஏதோ பேரம் பேசியதை போல கேரக்டர் அசோசியேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது 2 தான் அவங்களுக்கு தெரியும். ஏதோ தலித்துக்கு நாங்கள் விரோதமானவர்கள் இல்ல. யாரு இணையதளத்தை வைத்துக் கொண்டு ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க. என்பதை போல ஒரு குற்றச்சாட்டு இங்கே வைத்தார். அதை நான் கடுமையாக மறுக்கிறேன். ஊழல் ஒழிப்பு அணி என்று டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து அமைத்த பொழுது என்ன நடந்தது என்பதை நான் பேச வேண்டியது வரும். நீங்க சும்மா தலித்துக்கு எதிரானவர் போல எங்களை உருவாக்காதீர்கள். ஆக அந்த வகையில் நாங்கள் சொல்றோம், இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் ஊழல் பிரச்சனை பொறுத்தவர்களே ஏ டீமாகவும் பி டீமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாதை தெளிவாக இருக்கிறது. நாங்கள் எதையும் இல்லை. எங்களுடைய பயணம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 8 மாத குழந்தையாக மக்கள் நல கூட்டணி இருக்கிறது. இனி அபார்ஷன் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. சுகப்பிரசமாக ஆகும் அந்த திசையை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் நேற்று சொன்ன அந்த செய்தி வரவேற்புக்குரியது. காரணம், இன்னைக்கு ஊழல் ஒழிப்பு என்கின்ற ஒற்றை புள்ளியிலே அவரும் முடிவெடுத்திருக்கிறார். வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று இருக்கு. மக்கள் நல கூட்டணியை அவர் நெகட்டிவ் லிஸ்ட்ல வைக்கல, உங்களோட நான் சேர மாட்டோம்னு நேற்று அறிவிக்கல. பாஜகவையும் வைக்கலன்னு நீங்க உணரணும் இல்லையா? பாஜகவோடு 2014 தேர்தலில் உங்களை போன்றே இணைந்து களம் கண்டவர்கள், ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் அவங்களுக்கும் வெவ்வேறு கட்டங்களில் இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த வாய்ப்பு ஏற்பட்ட மக்கள் நல கூட்டணி வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு. சோ 2 ஆப்ஷன்ஸும் ஓபன். இப்ப திமுக ஆப்ஷன் டே ஒன்ல மே 26ஆம் தேதி மரியாதைக்குரிய மோடி பதவியேற்புக்கு முன்பே சார்க் மாநாடுகளுடைய போர்வையிலே ராஜபக்சே அழித்த காரணத்தால் அன்றைக்கே நாங்கள் எங்களுடைய தெளிவான நிலையை சொல்லிவிட்டோம். ஆனால் மீண்டும் கறந்த திரு விஜயகாந்த் அவர்களோட ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ்ல தான் அப்பயும் இருந்தார். விலகிறேன் அறிவிக்கல. பிறகு கேட்டார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒன்றை சொன்னார்கள். என்ன என்று சொன்னார், இன்னைக்கு அதிமுகவை பொறுத்தவரை வீரமணி, வேலுமணி என்று மணிமணி என்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவர்களே தயாநிதி, கலாநிதி, அறிவுநிதி என்று நிதி என்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாரே. அந்த வகையிலே இந்த அறிவிப்பு என்பது வரவேற்க ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த பயணம் வாய்ப்பும் இருக்க சமமாக தான் கேள்வி. இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியை ஸ்லாகித்து சொன்னார். இது சீட்டாட்டம் சார். கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு என்ன இலங்கை பிரச்சனையில? நீங்க அவங்க கூட என்ன சேர்ந்திருக்கீங்க? ஒரு கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு என்ன இலங்கை பிரச்சனையில சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டாங்க. கலைஞருடைய நிலைப்பாடு 2009 எல்லாம் பார்த்தாங்க. தலைவர் கலைஞர்
இடைவேளைக்கு பிறகு இன்னும் விரிவாக விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவேளை. விஜயகாந்த் முடிவு யாருக்கு லாபம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். நான் திரு ரவீந்திர துரைசுவாமி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். முந்தைய தேர்தல்களில் இல்லாதவாறு மாற்று திமுக அதிமுக இருவருக்கும் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை, அணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. பாமக, தேமுதிக, நாம் தமிழர், மக்கள் நல கூட்டணி அப்படின்னு இந்த ஒரு பட்டியல் நீண்டது. லேட்டஸ்ட் என்ட்ரண்ட் திரு விஜயகாந்த். இந்த அவாங்ஸ்ட் இந்த ஒரு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள்ல யாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு கருதுறீங்க? அதாவது 2006 வந்து மாற்றுங்கிறதுல வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வந்து பாஜக அவுட் ஆஃப் பவர்ல இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஒன்றும் பெரிய தமிழ்நாடு ஃபுல்லாட்டே கேண்டிடேட் போடல 2006. விஜயகாந்த் மட்டும்தான் ஒரே இது ஒற்றை மாற்றுங்கிற லெவல்ல இருந்தார். அவர் மாற்றுங்கிற அந்தஸ்தே வந்து அவர் 2011 இழந்துட்டார். நீங்க வந்து இது வந்து அக்மார்க் மாற்று அல்ல, கலப்பட மாற்று தான் அன்னைக்கு விஜயகாந்த். நிறைய வந்து கலப்பட மாற்றுகள் தான் இருக்குது. ஏன்னா திமுக அண்ணா திமுக மாற்றுன்னு சொன்னவங்க திமுக அண்ணா திமுக கிட்ட தாக்கு பிடிக்க முடியாம அவங்கள ஒருத்தருடையோ அல்லது 2 பேருடையோ சேர்ந்துகிட்டு மீண்டும் இப்ப மாற்றுன்னு சொல்றாங்க. இது மக்கள் வந்து தெளிவா இருந்துட்டு தான் இருக்குது. இந்த இதுல வந்து இது பாமக அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு பார்ட்டி தான். மக்கள் நல கூட்டணி சிபிஎம் 10-18 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. தேமுதிக எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாப்ல, புதுசா நாம் தமிழர் சீமான் வந்திருக்காப்ல. 4 பேர்ல வந்து நம்ம யாருங்கிறத வந்து மே 19 தான் தெரிவிக்கணுமே தவிர நம்ம பல கட்சிகள் இன்னும் சொல்ல போனா 3 கூட்டணிகள் மேல எதிர்பார்ப்பது திரு விஜயகாந்த் அப்படிங்கும் போது ஒரு ஸ்லைட் எட்ஜ் அவருக்கு இவர்கள் மத்தியில் நிச்சயமா விஜயகாந்த் வந்து இதுல 8% வாக்கெடுத்தவர், 10% வாக்கெடுத்தவர், அவரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனா மாற்றுங்கிற அந்தஸ்தை இழந்துதான் மீண்டும் கலப்பட மாற்றா தான் இருக்கிறார். அக்மார்க் மாற்றா நிக்கல. அக்மார்க் மாற்றா 2006 வந்தாரு. இதுல இன்னொரு தகவலும் அப்பா என்ன சொன்னது சொல்லிடுறேன். மோடி இதை பத்தி சொன்னாப்ல. மோடியை பொறுத்தளவுல வந்து இந்தியாவிலே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு ஒரு தனிக்கட்சி ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாரு. அவரை பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டில் கிடைச்ச 2 சீட் வந்து அவருக்கு வருத்தம் தான் நிச்சயமா. 98-99 பாஜக அகில இந்திய பாஜக வந்து தமிழ்நாட்டில் பெருமை வெற்றியை பெற்றாங்க. இப்போ மோடி வந்து அதிமுக ஒரு கூட்டணியை எதிர்பார்க்கிறார். மோடியை பொறுத்த அளவுல அதுக்குள்ள கால சூழல் எப்படி கணிஞ்சு வருது, அதுக்கான மோடி எதிர்பார்க்கிறாங்க. முரளிதர் ராவோ தமிழ் நமக்கு வெளிப்படையா தெரியுது. ஆனா மோடியை தானே சொல்றேன். ஜெயலலிதா அதுக்கு வந்து சம்மதிக்காத அளவுக்கு தான் அந்த சிம்டம்ஸ் தெரியுது. இந்த கண்ணாமூச்சி மோடிக்கும் ஜெயலலிதா தரப்புக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இதுல வந்து மோடியை பேஸ் பண்ணி ஜெயலலிதாவுக்காக மோடி பிளே பண்றாருங்கிறதெல்லாம் வந்து ஒரு யூகம் தான். நானும் யூகமா தான் சொல்றேன். அடுத்தாப்புல வந்து இன்னொரு யூகத்தை சொல்றேன். விஜயகாந்த் இந்த அலையன்ஸ் பிரேக் ஆனது மந்திரி சபையில இடம் சம்பந்தமான சில இதுல கூட பிரேக் ஆயிருக்கு. பாஜகவுடைய இல்ல திமுகவோட ஓகே மோடி வந்து இப்படி ஜெயலலிதாவுக்காக பண்றான்னு பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது சொல்லும்போது நான் இந்த யுகத்தை நான் கேட்டகரிக்கலாம் இருக்கல. நான் யாரோடையும் பேரம் பேசல, யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தல. அந்த யுகத்துக்கு ஒரு பதில் யுகமா தான் நான் இதை சொல்றேன். திரு பாலு இங்க குறுக்கிட விரும்புறீங்க. ரவீந்திரன் வந்து இந்த வாக்கு சதவிகித அடிப்படையில் 2 பெரிய கட்சிகள் என்ற நிலைப்பாட்டை அவர் ஒரு கருத்தை வைக்கிறாரு. இயற்கையாக யோசித்தால் 91 இருந்து 96, 2001, 2000 எப்படி வரிசையா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த இயற்கையான அடிப்படையில் இந்த முறை யார் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் பாமகவா கிடையாது. நீங்க தமிழக அரசினுடைய வரலாற்று எடுத்துட்டீங்கன்னா இந்த முறை திமுகவிற்கு அந்த டர்ன் வந்திருக்கணும். இந்த இடம், இந்த சூழல் இன்றைக்கு நான் வந்து ரொம்ப அமைதியா பேசுறேன். இல்ல என்ன சொல்றேன்னா இந்த முறை அந்த சூழலை நாங்கள் தகர்த்திருக்கிறோம். எப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா நாங்க ஒரு விஷயத்தை வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். திமுகவுக்கு மாற்ற அதிமுகவுக்கு மாற்ற திமுக செய்யக்கூடாது என்ற விமர்சனத்தை நாங்க மட்டும் இல்ல, இதுவரையில் திமுகவோடு அதிமுகவோடு பயணித்த பல கட்சிகள் அதுல ஒரு கடும் போட்டி இருக்கிறதா கருதலையா? நீங்க மட்டும் தான் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு அப்புறம் மக்கள் நல கூட்டணி வருது, நாம் தமிழர் கட்சி வருது. கடும் போட்டி இருக்கிறது. நாங்க அதை வரவேற்கிறோம். இது பாமகவினுடைய வெற்றியாக நாங்க பாக்குறோம். ஏன்னா இந்த தளத்தை உருவாக்கி கொடுத்தவர் எங்கள் மருத்துவரையா. அவர் இந்த 2016 தேர்தல் என்பது இப்படி பலமுனை போட்டிகளாக இருக்கும் என்பதை உணர்ந்துதான் 2014 அந்த முடிவு எடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நாங்கள் அறிவித்த போது சொன்னாங்க 2 பெரிய கட்சியை எதிர்த்து எப்படிங்க நடக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படியே மாறி போய் இன்னைக்கு திமுக அதிமுகவோடு பயணித்த பாமக, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற பல இயக்கங்கள் அங்கிருந்து வெளியே வந்த பிறகு இதனுடைய பாதிப்பை இந்த தேர்தல், அதுதான் ரவீந்திரன் மிக தெளிவா சொன்னார். என்ன சொல்றாருன்னா தேர்தல் முடிந்துதான்
இது ஒரு வித்தியாசமான தேர்தல். இந்த வித்தியாசமான தேர்தலில் இப்பொழுது விஜயகாந்த் வெளியில வந்திருக்காரு பாருங்க. அப்படி வரல பாமக, அப்படி வரல மக்கள் நல கூட்டணி சார்ந்தவர்கள், அப்படி வரல சீமான். அவங்க எப்படி வராங்கன்னா இந்த இரண்டு இயக்கத்தையும் ரிஜெக்ட் பண்ணணும், இதை இரண்டையும் புறக்கணிக்கணும் என்று சொல்லி அந்த கருத்தியல் ரீதியான ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த கருத்தியல் தாங்க நீங்க முழங்குற அதே வேளையில நீங்க வந்து அதை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. ஆனா மாறா அவங்க தொடர்ந்து கூட்டணி வைப்பாங்கன்னா பேசப்படுது. பிரேமலதாவோ விஜயகாந்தோ தொடர்ந்து நீங்க சொல்லி வர அதே வேளையில தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றின்னு பேசி வராங்க. இல்ல திமுக பார்லிமெண்ட்ல திமுக பிஜேபி கூட போன ஆளுதான் பிரேமலதா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக எடுத்துக்கொண்டால் கடந்த முறை அதிமுக வச்சதை கூட ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் இந்த முறை நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு கலைஞர் தான் அதற்கு சாட்சி, அவர்தான் சான்று. பழம் கணிந்து கொண்டிருக்கிறது, பாலில் இதற்கு மேல் அதை தெளிவுபடுத்த விரும்பல. அப்படி அதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, ஒத்த கருத்து உள்ளவங்க எல்லாம் வாங்கன்னு நாங்க சொல்றோம். ஒத்த கருத்து உள்ளவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்றோம் நாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா தேமுதிக கூட கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்க, அப்ப நாங்க இருக்கோம் கூட்டணி பேசிட்டு தான் இருக்கும் நாங்க சொல்றேன். எங்கேயாவது பேசணுமா சொல்லுங்க? பேசல இல்லையா? ஒரு இடமும் பேசல. அடிப்படையில் பழநழுவி பால் நீங்க வந்து கேட்கல. அந்த அடிப்படையில் தேமுதிக உங்க கட்சிக்கு வருமா? வரும். எப்போ வரும்? பழநழுவி பால் நழுவிட்டு இருக்கிற கணிஞ்சிட்டு இருக்கிற நல்லா இருக்கிறா தம்பி, நல்லா இருக்கு. பட்டாய்க்கு வந்து பேசுறாரு எம்ஜிஆர் சொல்லுவீங்களா? பேசுறியா? நாளைக்கு சசிகலாவா ஓபிஎஸ் அணி வரப்போகுது. வரக்கூடாதுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? பெரிய இன்னைக்கு அவங்க இருக்கும் போதே அடுத்த டர்ன் கூட எனக்கு தேவையில்லை. ஒரே ஒரு செய்தி மட்டும், அந்த இயற்கையான அந்த மாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த திமுக என்ற இடம் அந்த இடத்தில் இல்லை என்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் உருவாக போகிறது. அந்த மாதிரியான விஷயம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கங்கள் கூட இல்லாத நிலைமை இருக்கிற காரணத்தினால் ரவீந்திரன் சொல்றது போன்று புதிய சரித்திரம், புதிய சதவிகிதம் இந்த தேர்தலில் உதயமாக போகிறது. அதுதான் திரு ராகவன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். திரு விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை பரிசீலிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போதும் கூட உங்களுடைய தலைமைக்கு அவ்வளவு பெரிய தயக்கம் இருப்பதாக புரிகிறது. என்ன தயக்கம் இருக்க முடியும்? 2014 லைன் ஷேர் 14 தொகுதி, உங்களை விட ஒரு மடங்கு அதிகமா நீங்க 7 இடத்துல போட்டிடுறீங்க, அவங்க 14 இடத்துல போட்டிட்டாங்க. அடுத்த முறை விஜயகாந்துடைய தலைமை ஏற்கக்கூடிய சூழல் வரும்னு அன்னைக்கே பேசப்பட்டது. இன்னைக்கு விஜயகாந்தோட தலைமையை ஏற்றுப்பதில் உங்களுக்கு என்ன பெரிய தயக்கம் இருக்குது? பாருங்க, இது நேற்று நியூ டெவலப்மெண்ட் நேற்றுக்கு நடந்தது. இது யாருமே கணிக்காத ஒரு டெவலப்மெண்ட். நாங்கள் தனியா நிப்போம்னு சொன்னதும் எங்கள் தலைமையில யாருன்னா வரலாம் அப்படிங்கிற மாதிரிங்கிறது. எங்களுடைய முழு ஃபர்ஸ்ட் முயற்சி ஏற்கனவே இருக்கிற என்டிஏ தொடர வேண்டும் இருக்கான முயற்சி தான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு மரியாதைக்குரிய அப்பா அவர்கள் சொன்னது போல நாங்க பேசவே இல்லை, அப்படிலாம் நான் சொல்ல வரல. எஸ், வி ஹேட் சம் டிஸ்கஷன்ஸ், அதாவது ஒரு அன்அபிஷியலாவோ எல்லாம், ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியும் பேசணும். நாங்க என்ன பண்ணோம், என்ன ரூல் அவுட் பண்ணோம், முதல்ல என்டிஏல இருந்தவங்களோட முதல்ல பேசணும், அவங்க என்ன நிலைப்பாட்டில் எடுக்கிறாங்கிறது எல்லாருடையுமே நாங்க பேசிட்டு வந்தோம். அதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. இப்பவும் கூட நம்ம அதுதான் நாங்க எதிர்பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நடந்த இந்த டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்தை எங்களுடைய தலைமைக்கு நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய மாநில தலைவர்கிட்ட கேட்கும் பொழுது அவருடைய தலைமையை நீங்க ஏற்றுப்பீங்களா பரிசீலிப்பீங்களா அப்படிங்கும்போது, பரிசீலிப்பீங்களாங்கிற கேள்விக்கு கூட அஃபர்மேட்டிவா அவங்க சொல்லல, பாசிட்டிவா சொல்லல. இல்ல நேற்றுக்கு இமீடியட்டா நீங்க வந்து அவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியல, நீங்க நான் உங்க நிகழ்ச்சியை பார்த்தேன், நீங்க கூப்பிட்டிருந்தீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நேற்றுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு எங்களுடைய தலைமை, தமிழக தலைமை, அகில இந்திய தலைமைக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம். அதனால என்னால உடனே அதுக்கு நீங்க ரியாக்ட்லாம் பண்ண முடியாது இந்த நேரத்தில். ஒரு விஷயம் தான் விஜயகாந்துடைய தலைமை, அவருடைய சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேச்சர், இட் இஸ் சம்திங் தட் யூ கேன் கன்சிடர். லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பத்தின எங்களுடைய கருத்துக்கள் தலைமையிடம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவ்வளவுதான். அது என்ன கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? No, I cannot reveal all those things here. என்ன இல்லன்னு சொல்ல முடியாது. முடிவு நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில் எடுக்க முடியாது. It is all between state leadership and central leadership. இல்லங்க, அது நாங்க பரிசீலிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நான் சொல்றேன் wait and see. நான் இப்போ சொல்றேங்க, காலம் இருக்கிறது. என்ன பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் பார்க்கின்ற பார்வையில பெரிய கிளாரிட்டி, நேற்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் சொன்னதை எடுத்த முடிவுக்கு பிறகு பெரிய கிளாரிட்டி வந்துருச்சு. ஓகே, நீங்க சொன்னீங்க பாருங்க, முதல்ல தொடக்கத்துல 6 அணி நிக்குது, நான் நம்பல. நீங்க சொன்னீங்க கண்டிப்பா 6 அணி நிக்குதுன்னு சொன்னீங்க. நீங்க திமுக அணியில அந்த கன்க்ளூஷனுக்கு என்னால இப்ப பாக்குறதுல வர முடியலன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க கன்க்ளூட் பண்றீங்களா? இல்ல, எப்படி சுருங்க சொல்லுங்க. கன்ஃபார்ம்டா நீங்க 6 அணி நீங்க சொல்றீங்க. எனக்கு சுருங்குமா? நீங்க பாமக உங்க அணியில வருமா? இங்க பாருங்க, நாம் தமிழர் உங்க அணியில வருமா, இல்ல வேற ஏதாவது அணிக்கு போகுமா, இல்ல திமுக காங்கிரஸ் வந்து தனியா போகுமா, இல்ல சுருங்குமா? எப்படி நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு, you are entitled to your opinion. ஆனா என்னுடைய ஒப்பீனியன் அப்படி இருக்க வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். அறிவிச்சதன் அடிப்படையில் இல்லங்க, நீங்க கன்ஃபார்ம்டா சொல்றீங்க, நான் அப்படி நம்பலன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், சேரணும் இல்லங்க, நீங்க தானே சொன்னீங்க. இப்ப மறுமலை இதுல வந்து மக்கள் நல கூட்டணி நம்பிக்கையோட இருக்காங்க. அப்ப சேர்ந்தா மாறிடும். 6 சேர்க்கும் போது மக்கள் நல கூட்டணியே சேர்க்கல. நான் சொன்னது அதிமுக, திமுக, காங்கிரஸ், தேமுதிக, பாமக, நாம் தமிழர். சரி, எங்க ஸ்டாண்ட நான் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது விரும்பினோம். நேற்று புது டெவலப்மெண்ட், அதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் தலைமையிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சேர்ந்து முடிவெடுப்போம். திரு அந்தரிதாஸ், உங்களுடைய கருத்து வாண்டட் டு ஆட் சம்திங். நீங்க நடுவில் இன்டர் பண்ணவும் விரும்பினீங்க. அவங்களும் ஹோப்ஃபுல்லா இருக்கிறாங்க, இந்த இது கனியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அவங்களுடைய ஹோப்பும் உங்களுடைய ஹோப்பும் அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. எங்களுடைய கருத்துக்களை தலைமையிடம் சொல்லி இருக்கிறோம். போன வாரம் டாக்டர் தமிழிசை தேமுதிக எங்கள் கூட்டணியில் வர வேண்டும் என்று சொன்னோம். அடிச்சு சொல்றாங்க. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட நான் சொல்லுவது நேற்றைய டெவலப்மெண்ட் பத்தி எங்களுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னோம். நான் நீங்க திருப்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் எங்களோட எடுத்துக்கோங்க. நேற்றைக்கு நடந்த டெவலப்மெண்ட் பத்தின ஒரு மாற்று ஒரு கருத்து சொல்லி இருக்கிறோம். சார் ஒரு நிமிஷம் சார். ஊழலுக்கு யார் விதை போட்டார்கள்? ஊழலுக்கு யார் விதை போட்டார்கள்? யார் மரமாக்கினார்கள்? ஊழலுக்கு யார் பாதை சமைத்தார்கள்? யார் ஸ்தலத்துக்கு சென்றார்கள்? ஊழலுக்கு யார் அடித்தளம் அமைத்தார்கள்? யார் கட்டடம் கட்டினார்கள் என்பது இந்த 2 பெரிய கட்சிகளை சுற்றி சுற்றித்தான் வருகிறது. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இந்த 2 பெரிய கட்சிகளுக்கும் மாற்று வந்துவிடக் கூடாது என்பதிலே தொடக்கத்தில் இருந்து சரியாக இருக்கிறார். வெறும் மாத்திரம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 1ஆம் தேதி வந்த பெருவெள்ளம் சென்னை தலைநகரை சுழற்றி போட்டது, நிர்மூலமாக்கியது. அதே போல அரசியலிலே ஆழி பெருவெள்ளம் வரும் பொழுது நிச்சயமாக அதில் பெரிய மாற்றம் வரும். அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலிலே இருதுருவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோமா இல்லையோ, அதனுடைய தொடக்க புள்ளி இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே ஊழல் ஒழிப்பு என்பது எங்களுடைய லட்சியமாகவும் மதுவிலக்கு என்பது நிச்சயமாகவும் இருக்கின்ற இந்த அணி நிற்கும், நிலைக்கும், வாழும், வளரும், தேரும், தெளியும். நன்றி திரு அந்தரிதாஸ். திரு ரவீந்திரன், அதாவது வந்து திமுக கூட்டணி போய் தான் அவங்க வந்து அக்கௌண்டே தொடங்கினாங்க. அவங்க தலைவர் வந்து மக்களவை உறுப்பினர் ஆனாரு. திரும்ப வந்து 2001 இருக்கும்போது அதான் கலப்பட மாற்றுன்னு சொல்றான்ல, முதல்ல மாற்றா வந்தார், அக்மார்க் மாற்றா வந்தார் 96ல. கலப்பட மாற்றா வரும்போது பாதி ஓட்டு பரிபூர்ண சொல்றேன். எதுக்காக சொல்றோம்னா, மூப்பனார் வந்து தனிச்சிருக்கும் போது 20% பலத்துல இருந்தார். திமுக கூட கூட்டணி போயிட்டு திரும்ப வெளியே வரும்போது அவரோட பலம் 6% போயிட்டு, விஜயகாந்த் ஜெயலலிதா கூட கூட்டணி போயிட்டு வரும்போது அவர் பலம் குறைஞ்சிட்டு, வைகோ வந்து 96ல அக்மார்க்கா வந்தாரு, கூட்டணி போயிட்டு வரும்போது பலம் குறைஞ்சிட்டு. இந்திய வரலாற்று இது வரலாற்று புள்ளி விவரம். புள்ளி விவரத்தை இப்போ வந்து 77ல இருந்து
திமுக அதிமுக பலம் 55. இன்னைக்கு திமுக அதிமுக பலம் வந்து 70 இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? நானும் அந்த மாற்றணி ஓட்டு போடக்கூடிய ஒரு ஆளா நீங்க கலப்பட மாற்றுன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா ஜனதா கட்சி கூட கலப்பட மாற்று. ஏன்னா அவங்க ஜனதால பல தலைவர்கள் காங்கிரஸ்ல இல்ல கலப்பட மாற்றுகிற திமுக அதிமுக போய் உலக தலைவர் சொல்ல தமிழுக்கும் தலைவருக்கும் கலைஞரை விட்டா நாதி இல்லை, அண்ணன் கலைஞர், அம்மா ஜெயலலிதா, சகோதரி ஜெயலலிதா இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திராவிட தாத்தா மாதிரி சொல்றது தான் நான் கலப்பட. ஜனதால இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்திரா ஆட்சி ஒழியணும் சொன்னவங்க இந்திராவுடைய தீவிர ஆதரவாளர்கள். இல்ல அது வேற. அவங்க மதிமுக ஒரு கட்சி மாற்றணி வந்து மாற்றா தாக்கு பிடிக்க முடியாம தோத்து ஜெயலலிதா முதல்ல போய் வெற்றி பெற்றாங்க. இது தேமுதிக கட்சி மாற்றா தாக்கு பிடிக்க முடியாம ஜெயலலிதா 41 சீட்டுக்கு சரண்டர் ஆகி அதுல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் கட்சி மீண்டும் மாற்றுக்கிறாங்க. சரண்டர்ல சரி ஓகே வெற்றி டீல் பண்ணி பண்றாங்க. அந்த அர்த்தத்தை நான் சொன்னேனே தவிர மற்றபடி வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களை முன்னிறுத்திக்கும் தங்களை இது பண்ணதுக்கு உரிமை உண்டு. அதுல என்ன குற்றம் சாட்ட வேண்டியதுல அர்த்தமே இல்ல. 70% ஓட்டு திமுக அதிமுக இருக்கிறது உண்மை. இதை நீங்க கடவுள் உண்டா இல்லையான்னு சொல்றீங்களா? கடவுள் உங்கள்கிட்ட வந்து நான் இருக்கேன்னு சொன்னா என்ன சொல்லுங்க இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க மாறுபடலாம். நீங்க யாரும் தனிப்பட்ட வகையில டோன்ட் கலர் விஷயம். அதுல உங்களுக்கு 100% மாற்று எடுத்திருக்கலாம். அது உங்களுடைய உரிமை. யாரையுமே தனிப்பட்ட வகையில டோன்ட் கலர் பீப்புள்ஸ் விஷன். அது அவருடைய கருத்தை சொல்றாரு. திரு அந்திரிதாஸ் அவர் தப்பி தவறியோட மாற்றத்தை ஏத்துக்க மாட்டாரு. நானும் மாற்றத்துக்கு ஓட்டு போடக்கூடியவன் தான், மூப்பனாரெல்லாம் போன்றவன் தான். ஓட்டு கருணாநிதி எல்லாட்ட இருக்குது. அதுக்கு நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாதானா? அவருடைய கருத்து அப்பா உங்களோட கெமிக்கல் ரியாக்ஷன் வந்தது இல்லையா? அரசியல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் வந்தது இல்லையா? கெமிக்கல் ரியாக்ஷன் இப்ப வர வாய்ப்பு இல்லையா? கெமிக்கல் ரியாக்ஷனா பிசிக்கல் ரியாக்ஷன் மே 19 அறிவிக்கப்படும். திரு அப்பா அவர்கிட்ட இறுதியான கருத்து சார். பிசிக்கல் ரியாக்ஷன் எப்ப இருக்கும்? கெமிக்கல் ரியாக்ஷன் அபூர்வமா வரும் சார். பாப்போம். அபூர்வமா கெமிக்கல் ரியாக்ஷன் வரும். ஒரு வித்தியாசமான கலவைகள் இருக்கு இந்த தேர்தல்ல. அது எப்படி ரியாக்ட் ஆகி எப்படி ரிசல்ட் வருதுன்னு நம்ம 19 தான் ரிசல்ட் பார்க்கணும். திரு அப்பாவோட இறுதியான கேள்வி, இன்னைக்கு பலமுனை போட்டி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சாதகமான சூழல் அப்படின்னு கணிக்கப்படுது. திரு ரவீந்திரன் துரைசாமியும் அதுல பெரிதும் உடன்படுகிறார். அதுதானே இயல்பான புரிதல். இன்னைக்கு அதுக்காகத்தானே குச்சிகள்லாம் சேர்த்து கட்டணம் வலிமையா இருக்கும்னு திரு கருணாநிதி அவர்கள் கூட சொன்னார். அதுக்கு ஒரே உதாரணம் 1984 அண்ணன் இந்திரா அவர்கள் இறந்த போது, எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட இருந்த போது அதிமுக காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஓட்டு கேட்கும் போது எனக்கு அப்படியே நினைவு இருக்கு. சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்படியே 89 இதே மாதிரி தான் பலமுனை போட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே நின்று இன்னைக்கு எப்படி களங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா தலைவர் கலைஞர் ஆட்சி வரணும்னு இருக்கோ அதே அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகம் 89 ஆட்சி அமைச்சது. பலமுனை போட்டி தானங்க. இவர் உடஞ்சி அவர் உடஞ்சுங்கிறது என்ன பேச்சு இருக்கு? பலமுனை போட்டி. நாங்க தனியா இருந்தோம். 89 நாங்க தான் தனியா விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு அவருடைய சொந்த முடிவு. நம்ம அதுல தலையில விஜயகாந்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவும் காத்திருந்ததில்லை. யாருக்காகவும் காத்திருந்தது போல களத்தில் இருக்க தொண்டர்கள் மக்கள் எல்லாம் பிறகு சொல்றேன். எப்போ நீங்க கேட்டிருந்தா சொல்லிருப்பேன். இன்னைக்கு கேட்டிருக்கேன் நான் சொல்றேன். அவரோ அவருடைய மனைவியோ பேசக்கூடிய 4ஆம் தர பதிலுக்கு நாங்க கேள்வி அவர் பேச்சுக்கு நாங்க பதில் சொன்னோம். இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா? 4ஆம் தர முந்தின நாள் வரைக்கும் மேடை பேச்சு பெருசா எடுத்துக்க கூடாது. 4ஆம் தர பேச்சுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் சொல்றாங்க. என்ன நாங்க பேசணும் அப்படின்னு நாங்க இப்பவும் சொல்றோம். ஜெயலலிதா அரசை வீழ்ச்சி அடைவதற்கு, வீட்டுக்கு அனுப்புவதற்கு, ஊழலாட்சி அனுப்புவதற்கு, செயல்படாத அரசை அனுப்புவதற்கு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனா எங்களுக்கு மாறுபட்ட கருத்தை பாஜக, விஜயகாந்த் யார் வந்தாலும் நாங்க சேர்த்துக்கொள்வோம் சார். இப்ப வந்து நீங்களே வேண்டாம் தொடர்ந்து விமர்சிக்க யார் வந்தாலும் ஒத்த கருத்து உள்ளவங்கள சேர்த்துக்கணும் நாங்க சொல்லியிருக்கோம். இதுதான் எங்க கொள்கை. இந்த அதிமுக வேண்டாம் அப்படின்னு விஜயகாந்த் சொல்றாரு. அது ஒத்த கொள்கையா? எது திமுக அதிமுக வேண்டாம் தொடர்ந்து சொல்லி விடார் விஜயகாந்தும் அவருடைய மனைவியும். அது உங்களோட ஒத்த கொள்கையா? நான் உங்ககிட்ட திரும்ப கேட்க மக்களும் பாக்கட்டு.
5.5% ஓட்டு நீங்க தான் இப்ப போட்டீங்க. 5.5% ஓட்டு வச்சிருக்கவரு நான் போய் இந்த வானத்தை பிச்சு வைகுண்டத்தை காட்ட போறேன், நான் இந்த நாட்டுக்கு ஆட்சிக்கு வர நீங்க ஒட்டுமொத்த ஊழல் பண்ணுது. 2014 இவ்வளவு தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கிறாரு உங்க திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட முந்தினதான் கேட்டேன். நீங்க சொன்ன கருத்து அவர் சொல்லல. 38.4% ஓட்டு வச்சிட்டு இருக்கு. உங்களை நாடமா நீங்க அவரை நாடமான்னு கேட்கும் பொழுது அவர் கமிட்டலா பதில் சொல்லல, திமுக கமிட்டலா பதில் சொல்லல. இல்ல நாங்க மதிக்கிற ஆளுங்க. நீங்க ஒண்ணே தெரிஞ்சுங்க, 91 ராஜீவ்காந்தி இறந்ததுனால ஜெயிச்சாங்க, 96 நாங்க ஜெயிச்சோம். அதே போல 2001 இப்ப இருக்கக்கூடிய வலுவண்ணி சொல்லக்கூடிய நீங்க ஜெயலலிதா அவர்கள் மூப்பனார் வீட்டுக்கு போனாங்க, ஐயா ராமதாஸ் வீட்டுக்கு போனாங்க, ஐயா நம்ம இது வைகோ வீட்டுக்கு போனாங்க. அப்படி நாங்க அலைய முடியாங்க. எங்கிட்ட நாங்க சொல்லுவாங்க, நான் இப்பவும் சொல்றாங்க, நீங்க எங்க ஒத்த கருத்து உள்ளவங்க வாருங்க, இல்லைன்னா அதுக்காக யாருக்காக இருக்காது. ட்ரெயின் புறப்பட்டாச்சு. கோட்டையில போய் 2016 மே மாதம் 19ஆம் தேதி ரிசல்ட்ல நாங்க அங்க கோட்டைக்கு போறோம், ஜெயிக்கிறோம், நாங்க நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்கிறோம். மாற்றமே கிடையாது. வாழ்த்துக்கள். இறுதியான கருத்து பாலு. ரொம்ப உங்களுடைய கேள்விகள் எல்லாம் வரும்போது மூச்சை கட்டிட்டு நம்ம எப்படியாவது நியாயப்படுத்தணும் பண்றோம். நம்மளை விட மிக புத்திசாலிகள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்றதை மறந்துடும் நம்ம. ஆனா ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்க, இந்த தேர்தல் அவரவர்கள் விருப்பப்படி வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் முதன்முறையாக உருவாகுது. இதுவரையில இந்த கட்சி வரணும் அப்படின்னு வாக்களிப்பதை விட இந்த கட்சி வேண்டாம் என்று வாக்களிக்கக்கூடிய நிலை இருந்தது. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2011 3வது இடத்திற்கு போன்றது, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்திற்கு சென்றது. அந்த தோல்வி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த இடத்திலும் வெற்றி பெறாமல் போனது பாட்டாளி மக்கள் கட்சி. பாமக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாத. இன்னொன்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அந்த நிலையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றத்தை இந்த முறை ஏற்படுத்த முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது போன்ற பலமுனை போட்டி என்பது சாதகமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. எங்களுடைய வெற்றி பாதை மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு சீட் கூட நீங்க வரமாட்டீங்க. 91 என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இவங்க எல்லாம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இதே மாதிரி தனியாக நின்று இருக்கிறாங்க, என்ன வெற்றி பெற்றிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சாதித்திருக்கிறோம். 1.5 வருடோட சாதனைகள் எங்களுக்கு அது மக்களிடம் அந்த வெற்றியை தரும் நம்புறோம். இன்னொன்னு ஏடிஎம்கேக்கு மாற்றாக திமுக இருக்கும்போது ஏற்கனவே சொன்னது போல ஊழல் அப்படின்னு பேசினீங்கன்னா நீங்க யோகியமான ஒரு வார்த்தையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தையே மக்கள் காலி. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவேற்றதாக வேண்டும். நீண்டு கொண்டே போகக்கூடிய விவாதம் இன்னும் பல கட்டங்களில் இந்த தேர்தல் திருவிழாவில் இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது. தொடர்ந்து விவாதிக்க இருக்கின்றோம். இதே இன்னும் பல கருத்துக்களை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வரக்கூடிய நாட்களில் இந்த தேர்தல் திருவிழாவில் இன்னும் பல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். நேயர்களே, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் நன்றி. வணக்கம்.